சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பழமையான ஒரு கட்டட அமைப்பு அப்படின்னு வரும்போது இந்த ராஜ்கிர்ன்ற ஒரு இடத்த தான் இது பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து மௌரிய பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வால். ஸோ அப்போ வரைக்கும் இதுதான் ரொம்ப பழமையான ஒரு கட்டட அமைப்பு தமிழ்நாடு இந்தியா பொறுத்தவரை. அதுக்கு முன்னாடி இதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப பழமையான சின்னங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலம் இதுதான். ஸோ இதுதான் முதல்ல இருந்த இந்த பழமையான ஒரு தோற்றம். ஃபஸ்ட்டு நாகரீகம் நம்ம சொல்லும் போது எதெல்லாம் வந்து அடிப்படையாக ஒரு கல்ச்சர்ன்றதை வந்து நாகரீகம் நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து அதில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு விஷயங்கள் இருக்கணும். ஒரு கல்ச்சர் தொல்லியலை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் எங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம் கற்காலத்துலேருந்தே நம்ம கல்ச்சர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். அதாவது ஒவ்வொரு நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் பொருட்கள் கிடைக்கிறதுல தொல்லியலில் கிடைக்கிறக்கூடிய பொருட்களை வச்சு அதோட அமைப்பு அதோடைய பயன்பாடு இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் போது அதை வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ன்ற விதத்தில் நம்ம பிரிப்போம் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ கற்காலத்திலேருந்து ஒவ்வொரு கல்ச்சராக இது கல்ச்சர் 1, கல்ச்சர் 2, கல்ச்சர் 2, கல்ச்சர் 3 அப்படின்ற பிரித்து தான் நம்ம பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ அது வந்து நீங்கள் புதிய கற்காலம் சொல்லக்கூடிய நியாலித்திக் கல்ச்சர், அதாவது முதல்ல நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் தோன்றின காலங்கள், அதை தான் வந்து புதிய கற்காலம் நம்ம சொல்லுவோம். ஸோ கற்காலம்க்கு அடுத்தது கடைசியாக கற்காலம் முடிகிறது வந்து புதிய கற்காலம், அதுதான் நியாலித்திக் கல்ச்சர் ஆர் நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகுது. இது வரைக்கும் வந்து மனிதன் வந்து ஹண்டிங் கேதரர்ஸ் அதை வேட்டையாடிட்டு இருந்த அந்த காலத்தை தாண்டி முதல்ல அவன் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிற காலம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அவன் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்து மனிதர்கள் செட்டில் ஆக கிடையாது. அது வந்து உலக அளவில் பார்த்தோன்னா இந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா கிமு 10,000 தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் விவசாயம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது. அது வந்து நம்ம ஃபர்டைல் கிரசன்ட்னு சொல்லக்கூடிய ஏரியா, வேர்ல்டு லெவலில் ஃபர்டைல் கிரசன்ட்னு சொல்லக்கூடியது வந்து சிரியா, ஈராக் அந்த ஏரியா தான் நம்ம வந்து ஃபர்டைல் கிரசன்ட்னு சொல்லக்கூடிய ஏரியா. அங்கே தான் முதல்ல நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்த சைட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்க மெஹர்கர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து கண்டினியூஸாக அதை தொல்லியலில் நம்ம அகழ்வாராய்வு செய்யும் போது நம்மளுக்கு வந்து புதிய கற்காலமில் இருந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்குது. மக்கள் கண்டினியூஸாக வாழ்ந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்குது. அப்போ மனிதர்களுடைய வளர்ச்சி எப்படிலாம் இருந்துச்சு, என்ன மாதிரி பொருட்கள் அங்கங்கே கிடச்சிச்சு அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கிளியராக கிடைக்கக்கூடிய ஒரு சைட் வந்து மெஹர்கர் அந்த இடத்துல. இப்போது இது வரைக்கும் நாகரிகம்னு பார்த்தோன்னா எதுவுமே நாகரிகம் இதில் வரல. அதாவது சிவிலைசேஷன் நம்ம சொல்லலை. இது வரைக்கும் நியாலித்திக் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து சால்கோலித்திக்னு சொல்லக்கூடிய காப்பர் செப்பு காலம் பற்றி பார்க்குறோம். இது எதுவுமே வந்து நாகரிகத்துக்குள்ளே வராத காலங்கள். ஆனால் பிரான்ஸ் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஆர்கியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட் வெண்கல காலம் அப்படின்னு வரும். அதுதான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறது. இந்த பிரான்ஸ் ஏஜில் தான் முதல்ல சிவிலைசேஷன்ஸ்ன்றது இந்த நாகரிகங்கள் ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசோபட்டோமியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த எல்லா சிவிலைசேஷன்ஸுமே நம்மளுக்கு ஆரம்பிக்கிற காலம் வந்து வெண்கல காலம் பிரான்ஸ் ஏஜில் தான் ஆரம்பிக்குது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே. இப்போது அந்த சிவிலைசேஷனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், இதில் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் முக்கியமானது சிட்டி அண்ட் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எழுத்து வடிவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து அது சிவிலைசேஷன்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதே மாதிரி நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட், ப்ரீ ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்றதுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த டைமில் அவங்களுக்கு மெட்டல்ஸ் யூசேஜ் இருக்குது, ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, மெட்டல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சடன் சேஞ்ச் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல்ல இந்த சிவிலைசேஷன் பற்றி, இது சிவிலைசேஷன் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல்ல நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறது வந்து சார்ல்ஸ் மேசன் கிட்ட இருந்து. ஸோ அவர் தான் வந்து இந்த புக்கில் வந்து நரேட்டிவ்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜேர்னிஸ் இன் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான், இந்த புக்கில் வந்து முதல்ல ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் பொருட்கள் கிடைக்குது, இந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஒரு ட்ரையல் எக்ஸ்கவேஷன் அனுப்புகிறார் ஃபஸ்ட்டு ஹரப்பால. அந்த ட்ரையல் எக்ஸ்கவேஷன் அவருக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து இது வரைக்கும் பண்ண அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்காத பொருட்களாக இருக்குது. இந்தியாவில் செஞ்ச அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்காத பொருட்கள்ன்ற போது அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன பொருட்களாக இருக்கலாம். அப்போ வந்து இந்திய நாட்டை சார்ந்தது இல்லை அப்படின்றது அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். அவர் கீழே கண்டுபிடிச்ச இது ஒரு சீல் கண்டுபிடிக்கிறார்.
அவர் அகழ்வாராய்ச்சியில். இந்த சீல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது ஏதோ ஒரு எழுத்து வடிவம் மாதிரி இருக்குது. அது என்ன எழுத்து வடிவம் தெரியல. ஸோ ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு புத்திஸ்டம் சார்ந்த ஒரு சைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடிடுறார். அதுக்கப்புறம் இதை பற்றி பண்ணலை. அடுத்தது எடுத்துகிட்டு வந்தது தான் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, மார்ட்டிமர் வீலர். இவங்களோட 3 பேரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் வந்து ஜான் மார்ஷல் செப்டம்பர் 20 ஹரப்பன் சிவிலைசேஷன் 1924 டிக்ளேர் பண்ணுறார். இது ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம இருக்கிறது 2024 100th இயர் இது. ஸோ டிக்ளரேஷன் கொடுத்த 100th இயரில் நம்ம நிற்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன், ஏன் ஹரப்பன் சிவிலைசேஷன் பேர் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். தொல்லியல் சான்றில் பொறுத்த வரைக்கும் முதல் அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய இடத்தை பேரை வச்சு அந்த அந்த ஒரு கல்ச்சருக்கு நம்ம பேர் வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதே தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கற்கருவியில் அஷூலியன் கற்கருவிகள்னு சொல்லுவாங்க. நம்ம பல்லாவரத்தில் கிடைச்சதெல்லாம் அஷூலியன். அது செயின்ட் அஷூல்ன்ற ஊரில் முதல்ல கிடைச்சதுனால அதுக்கு அஷூலியன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அதே மாதிரி தான் ஹரப்பா முதல் அகழ்வாராய்ச்சி செஞ்சதுனால இதுக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன் பேர் வச்சாங்க. ஸோ அதனால் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இன்னும் ஷார்ட்டாக ஐவிசின்னு சொல்லிடுவாங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த இது மாதிரி வார்த்தைகள் பயன்பாடு ரொம்ப முக்கியமானது. இப்போ எவ்வளோ தூரம் பெருசு நம்ம பார்க்கும்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சின்ன இடத்துல இருந்துச்சா? நம்ம எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ எப்போவுமே. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோத்துக்கு டிஸ்டன்ஸே 600 கிலோமீட்டர். பக்கத்தில் இருக்கிறது கிடையாது. இது நிறையா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது ஹரப்பா மொஹஞ்சதாரோன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்குமே ரஃபாக ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கேப் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஈரான்லேருந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் வரைக்கும் டச் ஆகும். இந்த சைடு நம்மளுக்கு ஹரியானா வரைக்கும் போகுது. அப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு கிடைச்ச லாஸ்ட் எவிடன்ஸ் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும். தைமாபாத் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச லேட் ஹரப்பன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள். ஸோ இவ்வளோ பறந்து விரிஞ்ச ஒரு சிவிலைசேஷனை தான் பார்க்குறோம். இப்போது இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிவிலைசேஷன் எஸ்பெஷலி சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கும் போது இதை எப்போவுமே நம்ம வந்து ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணோட்டத்தை வந்து வேறு மாதிரி முக்கியமாக தொல்லியல் சான்றில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ரஃபாக வந்து ஒரு 2500 ஒரு 3000 கிமு 3000லேருந்து ஆரம்பித்து ஒரு 1600 கிமு 1600 வரைக்கும் அந்த டைம் பீரியட் சொல்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ரஃபாக ஒரு 2000 வருஷம்னு எடுத்துப்போம். 2000 வருஷம் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பித்து அதோட டிக்ளைன் வரைக்கும் நம்ம பேசுகிறோம். இந்த 2000 வருஷமும் ஒரே மாதிரி மக்கள் இருந்திருப்பாங்களா? நம்ம எடுத்துக்கோங்களேன், நம்ம சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 2000 வருஷத்தில் இருக்கும். சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மொழியாக இதுவாக இருக்கும். ஒரே மாதிரி ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணுறோம் கிடையாது. ஒரே மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கா, ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கா கிடையாது. ஸோ அந்த வளர்ச்சிகள் இந்த 2000 வருடங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ சிந்து சமவெளியும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அதை நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னா ஒரே பாயிண்ட், ஒரே மாதிரி தான் இருந்திருப்பாங்க, ஒரே மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க கிடையாது. பானை வடிவங்களில் இருந்து நம்மளுக்கு மாற்றங்கள் ஒவ்வொரு காலம். இப்போ நம்மளுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பானைகள் பயன்பாடும் இப்போ இருக்கிற பயன்பாடும் வேறு மாதிரி இருக்குது. அதே தான் நம்ம அந்த காலத்தையும் நம்ம படிக்கும் போது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கல் அனாலிசிஸ், அதாவது மண் அடுக்கு சார்ந்த இது வந்து அந்த காலத்தில் ஒழுங்காக பண்ண முடியாததுனால இந்த வகையான ஆராய்ச்சிகள் வந்து நம்மளால் இன்னும் கிளியராக பண்ண முடியலை. ஸோ மண் அடுக்குன்றது வந்து தொல்லியலில் வந்து மண் அடுக்குகள் கீழே போக போக பழமையானது, மேலே இருக்கிறது புதுமையானது அப்படின்ற ஒரு லா ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பிரகாரம் தான் அகழ்வாராய்ச்சிகள் செய்வாங்க. ஸோ கீழே கிடைக்கிற பொருட்கள் எப்போவுமே வந்து பழமையானதாகவும், மேலே கிடைக்கிற அடுக்குகளை கிடைக்கிற மண் அடுக்குகளை கிடைக்கிறது ரொம்ப இப்போ ரீசெண்டாகவோ இல்லை அதுக்கான காலகட்டங்களை சார்ந்ததாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் இப்போ எனக்கு ஒரு நகரம் கிடைக்குது, பாகிஸ்தானில் எனக்கு ஒரு நகரம் கிடைக்குது, இது சிந்து சமவெளி நாகரிகத்துக்குரியது அப்படின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்னா, சில க்ரைட்டீரியாஸ், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா அது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லைனா ஒரே மாதிரி ஐடென்டிக்கலான வெயிங் சிஸ்டம் கிடச்சிருக்கலாம். நம்மளுக்கு சொன்ன மாதிரி அந்த இண்டஸ் சீல்ன்றது ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பரப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. அந்த மாதிரி கிடைச்ச இதை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ், அவங்க சுடுமண் பொம்மைகள், சுடுமண் பொருட்கள் அந்த மாதிரி கிடைக்குதுன்னா அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பிரிக் சைஸ், அவங்களுடைய செங்கலுடைய அமைப்பு, அந்த அளவு
ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தரம் வச்சுருக்காங்க, இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த இது கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அந்த வில்லேஜோ இல்லை டவுனோ இல்லை சிட்டியோ இது சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் இதுலேயே நிறைய இது இருக்குது. நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். ஸோ எப்போவுமே படிக்க போகும்போது இயர்லி ஹரப்பன், மெச்சூர்டு ஹரப்பன், லேட் ஹரப்பன்னு பிரிச்சுப்போம். அதுக்குள்ளேயே நிறைய கல்ச்சர் படிப்போம். ஏர்லி ஹரப்பனுக்குள்ளேயே நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது, மெச்சூர்ட் ஹரப்பனுக்குள்ளேயே நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஸோ எப்படி ஆராய்ச்சி இப்படி பண்ணிடுவாங்க, இது எல்லாமே கிமு. ஸோ 3300 கிமுலேருந்து நடக்கிறது. ஸோ கிமு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஹையர் டினாமினேஷன்லேருந்து லோவருக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து லோவர் அந்த ஒரு சேஞ்ச் இருக்குது, கிபிக்கும் கிமுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இருக்கிறதுலே பெருசு வந்து மொஹஞ்சதாரோ நம்மளுக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு ஹெக்டார்ஸ் கணக்கில் உள்ள சைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரப்பா வந்து 150, மொஹஞ்சதாரோ 200. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன், வில்லேஜஸ், சிட்டிஸ்னு பிரிப்பாங்க. ஸோ இவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குன்னா அது சிட்டி கணக்குலேயும், ரொம்ப குட்டியான ஹெக்டர்ஸ் உள்ள இடமா இருந்துச்சுன்னா அது வில்லேஜ் கணக்குலேயும். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை நிறையா பிரிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு 1000 கணக்கான சைட் இடங்களை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு உரியதுன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே. அகழ்வாராய்ச்சிகள் சில இடத்துகளில் செஞ்சாலும் 1000க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் எக்ஸ்ப்ளோரேஷனில் கண்டுபிடிச்சதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. யூசேஜ் ஆஃப் கலைப்பொருட்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கலைப்பொருட்கள் சொல்லக்கூடியது வந்து எதுக்காக தொல்லியலில் முக்கியமான பங்கு இருக்குது. இது நிறைய பேருக்கு, காமன் பீப்புளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஏன் அதை பற்றி படிக்கிறாங்க, அதனால் என்ன செய்தி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கலைப்பொருட்கள் வந்து மக்கள் விட்டு சென்ற பொருட்கள், அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தி அப்படியே விட்டுட்டு போன பொருட்களாக தான் கலைப்பொருட்கள் ஆர் ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ப்ரைமரி எவிடன்ஸ், அதாவது தொல்லியல் சார்ந்தில் ப்ரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் இருக்குது. ப்ரைமரி எவிடன்ஸ்னால் டைரெக்டாக அந்த பொருள் வந்து அந்த ஓனரோட லிங்கில் இருக்கக்கூடியது. இப்போ செகண்டரி ரிசோர்ஸ்னால் யார் மூலியமாக கேட்டு அதை எழுதியிருப்பாங்க. ஸோ ஏதாவது புக்கோ லிட்ரரி எவிடன்ஸஸோ நம்ம செகண்டரி சோர்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த எழுத்து வடிவத்தை வந்து நம்மளால் இன்னும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நிறைய ஹைப்போதசிஸ் வந்து இருக்குது அதுக்கான. ஆனால் இன்னும் நம்மளால் தெளிவாக அதை படிக்க முடியாத நிலைமைனால இப்போ கலைப்பொருட்கள் தான் அதுக்கான சான்றுகளாக அமையுது. ஸோ அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய உணவு வகைகள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நம்ம படிக்கக்கூடியதுக்கு அந்த கலைப்பொருட்கள் ரொம்ப முக்கியமாக நின்றுடுது. ஸோ அவங்க நம்மளுக்கு ஒரு தட்டு கிடைக்குது, இல்லை ஒரு பர்ஃபரேட்டட் ஒரு ஓட்டையான ஒரு ஜார் மாதிரி கிடைக்குதுன்னா அது எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு போகிறோம். அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்தை முழுசாக படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக அமைகிறது வந்து கலைப்பொருட்கள் தான், ஆர்டிஃபேக்ட்ஸ் தான். இது பேசிக்காக காட்டியிருக்கேன். அவங்களோட டவுன் பிளானிங், எல்லா நகரங்களும் முக்கால்வாசி பெரும் நகரங்கள் எல்லாமே இந்த மாதிரி டவுன் பிளானிங், ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு மதில் மாதிரி ஒன்று வந்துடும் சுற்றி. அதுக்கப்புறம் ஹையர் டவுன், லோவர் டவுன் வரும், சிட்டாடல் அண்ட் லோவர் டவுன்னு ஒன்று வந்துடுது. லோவர் டவுனில் காமன் பீப்புள் இருக்கிற மாதிரி, சிட்டாடலில் மோஸ்ட்டாக அஃபிஷியல்ஸான பெரிய பெரிய கிரானரிஸ், அஃபிஷியல் பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு எப்போவுமே இருக்குது. ஸோ எப்போவுமே சிட்டாடல் மேற்கு திசை நோக்கியில் இருக்கும். ஸோ எங்கே நீங்கள் எக்ஸ்கவேஷன் பண்ணோம் மேற்கு திசையில் மோஸ்ட்டாக சிட்டாடல் அமைவதை நம்ம பார்த்துருக்கலாம். அது ஆனால் எல்லா இடத்துலையுமே சிட்டாடல் இருக்குமானா இருக்காது. பட் இது ஒரு அமைப்பு, இது காமனாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எக்ஸ்கவேஷன் இப்படி தான், இதுதான் வந்து தொல்லியல் மேடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு மேடு மாதிரி இருக்கும். இப்போ ராக்கிகரிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் போகும்போது மேலே நடந்து போனோன்னா இப்படி தான் நடந்து போயிட்டுருப்போம். ஒரு மலை மாதிரி இருக்கும், அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருப்போம். ஆனால் அது எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது, இப்போ இதுதான் ஸ்டெப் மேட் எக்ஸ்கவேஷன். இப்போ அந்த இதில் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு அடுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டங்களுக்கானது. ஸோ மக்கள் வாழ்ந்து 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 அது மேடாக மாறி இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு 2000 வருஷம் அங்கே யாரும் இல்லாததுனால அது அப்படியே ஒரு மேடாக அப்படியே இருந்திருக்கு. நீங்கள் நடந்து போனீங்கன்னா வளையல் இருக்கும், ஒரு பானைகள் எக்கச்சக்கமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து தொல்லியல் மேடு, ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட். இப்போ அங்கே போனீங்க ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னா அப்போ அது நேச்சுரலாக ஃபார்மேஷன் ஆனது, இல்லை ரிவர் பெட் இதுவானதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ தொல்லியல் மேடில் நீங்கள் நடந்து போய் சும்மா தோன்றுனீங்கனாலே உங்களுக்கு நிறைய பொருட்கள், இந்த மக்கள் வாழ்ந்தது ரொம்ப காலமாக வாழ்ந்த இடமா இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா பொருட்களும் கிடைக்கிறதுக்கான ரெட் பாத், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தாலும் நம்ம இமேஜில் தேடும் போது சிந்து சமவெளி நாகரிகம்னா முதல்ல கிடைக்கிறது இது ஒன்றா தான் இருக்கும்.
இது வந்து ஒரு சிட்டாடல் இருக்கிறது, அதாவது மேல் இதில் இருக்கிற ஒரு அமைப்பு. ஸோ இது என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சுடுமண் செங்கலால் செய்யப்பட்டது. வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஜிப்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நேச்சுரல் தார் வந்து கீழே நம்மளுக்கான எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. இந்த நேச்சுரல் தார் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு எவிடன்சஸாக அமையுது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, நம்மளுக்கு அவுட்லெட் இருக்குது, ஆனால் இன்லெட் இல்லை. தண்ணி உள்ளே எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவுட்லெட் இருக்குது. இது வெளியில் தண்ணி, வெளியிலேருந்து தண்ணி ஏற்றுறதுக்கு, வெளியே அனுப்புறதுக்கான அமைப்பு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லோப்பாக தான் இருக்கும், நேராக இல்லை. தண்ணி வடிகிறதுக்கான அமைப்பு கரெக்டாக இருக்குது. இன்னொன்று பாருங்கள், இந்த இடத்துல இந்த படிக்கட்டுக்கு கீழே வந்தோன்னே ஒரு ஸ்டெப், ஒரு மேடு மாதிரி, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் இறங்கின உடனே ஆழத்துக்கு போயிடக்கூடாது, அதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ அந்த இடத்துல அடுத்தது தான் நீங்கள் ஆழத்துக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு அந்த இடத்துல. அதே மாதிரி அந்த இடத்துல 2 போர்ட் ஹோல்ஸ் இருக்குது, அதாவது 2 குழிகள் மாதிரி ஒன்று இருக்குது அந்த கரெக்டாக அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு உடன் இது மாதிரி வச்சு அது பிடிச்சி நிற்கிறதுக்கான அந்த காலத்தில் இருந்ததுக்கான அமைப்பு கீழே 2 இடத்துல இருக்குது. அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் இன்னொரு என்னென்னா, இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரூம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. கீழே இந்த இடத்துல கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு கிணறு இருக்குது. அந்த ஒரு கிணறு மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதுலேருந்து தண்ணி உள்ளே வந்துச்சா, இல்லை உள்ளே எடுத்து இது பண்ணாங்களா, ஃபில் பண்ணாங்களா, இல்லை நேச்சுரலாக ரெயின் வாட்டருக்காக எடுத்தாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வாட்டர், அந்த அவுட்லெட் பாருங்கள், அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுதான் அவுட்லெட். ஆனால் இது பக்கத்தில் அந்த அவுட்லெட் உள்ளே எங்கே தண்ணி போகுதோ அதை அப்படியே சேஸ் பண்ணி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா, இது பக்கத்தில் ஒரு கிரானரி இருக்குது, நெல் கிடங்கு இருக்குது. அந்த நெல் கிடங்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை இருக்குது பெருசாக. அதுதான் வந்து தண்ணி ட்ரைனேஜஸ்க்காக வருது. இதில் என்ன ஒரு அமைப்புனா, இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மனிதன் உள்ளே நடந்து போகலாம், குட்டியாக இருக்காது. ஸோ உள்ளே நடந்து போய் உள்ளே க்ளீன் பண்ணுற லெவலுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பரான ஒரு இது. உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கோம் இதோ பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இது வந்து இந்த ட்ரைனேஜ் இது வந்து இன்னொரு மெயின் வெல்குள்ளே ட்ரெயின் ஆகுது, அதுலேருந்து அப்படியே ரிவருக்கு தள்ளுது. ஸோ இந்த ப்ராப்பர் சேனலைசேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வீடுகளுடைய அமைப்பு எல்லாத்துக்கும் காமனான ஒரு பிரிக் ஸ்ட்ரக்சர், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரே மாதிரி சைஸான பிரிக் நம்மளுக்கு பயன்படுத்தப்படுது. வீடுகள் வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ரூம், அப்புறம் ஒரு கிச்சன்ற அமைப்பு கரெக்டாக ஏற்ற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு அமைப்பு, இப்படி இருந்திருக்கலாம். அதே வந்து சீலிங்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் பிரிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. நிறைய வீட்டில் வந்து ஸ்டெப்ஸோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேபி அப்போ ஒரு டாப் ஃப்ளோர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அந்த இது ஸ்ட்ரீட்ஸ், பெரிய ஸ்ட்ரீட்ஸ், அகண்டன் நம்மளுக்கு பார்க்குற தெருக்கள்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு டாக்யார்ட். லோத்தல், குஜராத்தில் இருக்கிற லோத்தல்ன்ற சைட்டில் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு இது இருக்குது, அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஆள் நிற்கிறாரு. இது வந்து கப்பல் கரெக்டாக உள்ளே வந்துட்டு அதோடைய கூட்ஸை இறக்கிட்டு திருப்பி அது வெளியில் போகிறதுக்கான ஒரு அமைப்பு. இது வந்து ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கிற, உலகத்திலே கிடைக்கிற ரொம்ப ஏர்லியஸ்டான எவிடன்சஸ் நம்ம சொல்லலாம் இருக்கிறதுலையே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ சபர்மதி ரிவர்லேருந்து உங்களுக்கு வந்து உள்ள இன்லெட் ஹை வேவ்ஸ் வரும்போது உள்ளே நல்லா தண்ணி வந்துடுது. ஸோ இது பக்கத்துலேயே சிட்டாடல் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே ஒரு மேடு ஆரம்பிக்கும். ஸோ அங்கேயே கிரானரி இருக்கும். ஸோ அப்படியே கூட்ஸ் இறக்குறதுக்கான அமைப்புகள் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று வந்து இந்த பரியல் மட்டும். இந்த பரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற வந்து கிரேவ் தீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது புதைச்சதுக்கப்புறம் போய் வந்து அதை நோண்டி அதில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த பொருட்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய். இது அந்த காலத்திலே அது உண்டு. அது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபீமேல் ஸ்கெலிட்டன் பரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது டிஸ்டர்ப்டு. 1/4 கிலோ ஒரு குழந்தை இருக்கும், குழந்தை ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு அம்மாவும் குழந்தையும் இறந்த இது புதைச்சிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்டு. இது ஸோ எடுத்து போட்டு நம்மளுக்கான இது மாதிரி எவிடன்ஸஸும் நம்மளுக்கு கிடைக்கும் பரியல்ல. ஸோ இதெல்லாம் பானைகள். இது வந்து ஒரு கேமல் இது கிடச்சிருக்கு, ஒரு கேமல் ஸ்கெலிட்டன் வீட்டுக்குள்ளேயே, மொஹஞ்சதாரோ ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைச்ச 1 year இதுக்கான ஒரு எவிடன்சஸ் கிடைக்குது. இது வந்து ஒரு ரூம் நம்பர் 74ன்ற ஒரு இடத்துல வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து ஒரு பாதி பாடி மட்டும் அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த இடத்துலேயே கிடைக்கிற மாதிரி ஒரு இது கிடச்சிருந்துச்சு. இதெல்லாம் பழைய ரெக்கார்ட்ஸில் முதல்ல பண்ண எக்ஸ்கவேஷன்ஸ்.
அப்போ கிடைச்ச ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய இது. ஸோ இதில் வந்து கீழே எதுவுமே கிடைக்கல, பாடி கீழே எதுவுமே கிடைக்கல, பட் ஹாஃப் ஆஃப் த பாடி அந்த இதுலேயே வீட்லேயே இருக்கிற அந்த வீட்லேயே இப்படி விழுந்து கிடந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரே வீட்டில் 14 ஸ்கெலிட்டன் எடுத்தது மொஹஞ்சதாரோவில். இது வந்து ஒரு மேசிக்கர்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஒரு படுகொலை மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எவிடன்ஸ். இது முதல்ல பிரிட்டிஷர்ஸ் பண்ண காலத்தில் கிடைச்ச ரெக்கார்ட்ஸ், இது எழுதப்பட்ட ரெக்கார்ட். இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே 14 ஸ்கெலட்டன்ஸ் அப்படியே அங்கங்கன்னு விழுந்து கிடந்த மாதிரி அதை எக்ஸ்கவேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்குது. யூஸ்வலாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் பரியல்ஸ் வந்து இங்கே அவங்க நகரத்துக்குள்ளே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி ஏதாவது ஒரு ரேண்டமாக தான் அதை எடுத்து பண்ணுறாங்க. அந்த இது ரொம்ப முக்கியம். வெண்கலம் சொல்லக்கூடிய பிரான்ஸ் ஏஜ் வந்து காப்பரும் டின்னும் மிக்ஸ் பண்ணால் பிரான்ஸ், காப்பரும் டின்னும் சேர்ந்தது. ஆனாலும் காப்பரோட பொசிஷன் நிறையா இருக்கிறதுனால அதை வந்து செப்பு காலம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, காப்பர்னும். நீங்கள் அதுவே வந்து ஜிங்க் ஆட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் பிராஸ். இது பார்த்துருக்கலாம். டான்ஸிங்கல் எப்போவுமே வந்து ஒரு ஆர்ட்டை பார்க்கும்போது நம்ம வந்து எப்போவுமே ஒரு போர்ஷன் தான் பார்த்துருப்போம், ஃப்ரண்ட் மட்டும் தான் எப்போவுமே நம்ம பார்க்கக்கூடியது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் எப்போவுமே டான்ஸிங்கல் ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் இருப்பாள். பட் பின்னாடி எப்படி இருக்குது, சைட் வியூ எப்படி இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அவளோட முடி எப்படி இருக்குது, இதை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டடி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடியாக நம்ம பார்க்கணும். இது இன்னொரு டான்ஸிங் கேர்ள் பாகிஸ்தான் மியூசியமில் இருக்குது, கராச்சி மியூசியமில். நம்ம ஒரு டான்ஸிங் கேர்ள் தான் நினச்சிருக்கோம், பட் இன்னொரு டான்ஸிங் கேர்ளும் இருக்குது அதே மாதிரி பொசிஷனில். ஆனால் இது ரொம்ப எரோடான டான்ஸிங் கேர்ள். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஏன் டான்ஸிங் கேர்ள்னு பேர் கடல, அவள் ஹிப்பில் கை வச்சிருக்கிறதுனால அது டான்ஸிங் கேர்ள்னு ஒரு பேர், அவ்வளோதான். இதுக்கான சான்றுகள் எதுவுமே கிடையாது இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்கிறா. ஸோ ஆனால் இது டோட்டலாக எரோட் ஆகிருக்கு, இது கம்ப்ளீட்டாகவே நம்மளுக்கு போயிருக்குன்னு தெரியுது. இது இன்னொரு ஒரு பாட்ரியில் ஒன்று கிடச்சிது. இது வந்து ஸ்டேட்டைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கல், அந்த கல்லில் செய்யப்பட்ட ஒரு இது. இந்த தலையில் வந்து பீடைன்னு சொல்லக்கூடிய இந்த தங்கத்தால் ஆன ஒரு நடுவில் ஒரு ஸ்டேட்டைட் வச்சு அதை ஹீட் பண்ணி வைப்பாங்க. அதை கரெக்டாக அந்த தலையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஃப்ளாரல் டெக்கரேஷனில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு டாட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டாட் இருக்கும் அந்த ஃப்ளாரல்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே ஏதோ ஒரு பீடோ ஏதோ ஒரு எம்பாய்டர்டோ ஏதோ இருந்திருக்கு அந்த ஃப்ளாரல் டெக்கரேஷனுக்குள்ளேயே. ஸோ இதெல்லாம் பேசிக் அந்த ஸ்டடி பண்ணும் போது நம்ம பார்க்குறது வேறு, அது நுணுக்கமாக நம்ம பார்க்குற சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து ரொசாட்டா ஸ்டோன். ஏன் நான் இதில் இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த ரொசாட்டா ஸ்டோனை வந்து எப்படி வந்து எகிப்திய மொழியை வந்து அந்த பழங்காலத்து எகிப்திய நாகரிகத்தின் மொழியை வந்து எப்படி டெசிஃபர் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ். இந்த ரொசாட்டா ஸ்டோனில் 3 லாங்குவேஜ் இருந்துச்சு. அதில் எகிப்திய மொழியும் இருந்துச்சு, கிரேக்கமும் இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கிரேக்க மொழி தெரிஞ்சதுனால எகிப்த மொழியை ஈஸியாக டெசிஃபர் பண்ணாங்க. ஸோ இதனால் எகிப்திய சிவிலைசேஷன், அதாவது இஜிப்சியன் சிவிலைசேஷனோட இன்ஸ்கிரிப்ஷனை வந்து ஈஸியாக அவங்களால வந்து டெசிஃபர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போது அந்த மாதிரி ஒரு பைலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷனோ பைலிங்குவல் காயின்ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரத்தில் கிடைக்காததுனால நம்மளுக்கு டெசிஃபர் பண்ணுறது கடினமாக இருக்குது. சீல் பின்னாடி எப்படி இருக்கும், சீல் முன்னாடி பார்த்துருக்கோம், சீலுக்கு பின்னாடி எப்படி இருக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். இது ரொம்ப பெஸ்ட் எவிடன்ஸ். பின்னாடி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும். நம்ம பட்டனுக்கு இருக்கும்ல, பட்டன் போடு அந்த இது மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் பின்னாடி. நிறைய சீல்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். சீல்ஸில் வந்து ரைனோசரஸ் இருக்குது, ஓகே, யூனிகார்ன் சொல்லக்கூடிய ஒரு மித்தாய்க்கல் இமேஜ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நிறைய ஹைப்போதசிஸ் அகைன் சொல்கிறாங்க. நம்ம ஹம்ப்டு புல் இருக்குது, நிறைய இந்த மாதிரி விதங்களான இது இருக்குது. சீல் வந்து வெறும் ஸ்கொயரில் மட்டும் இல்லை, ஓவல் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்லேயும் நிறையா வரும் அந்த எழுத்துக்கள் வரிகளோட. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடை குத்தி இது பண்ணுற மாதிரி ஒரு சீல். இது ரொம்ப அழகான ஒரு சீல், நல்ல டிஃபைன்டாக. இது இங்கே வந்து ஒரு ஃபீமேல் வந்து 2 புலியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீல். இதெல்லாம் அந்த இதில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி மீன்கள் சார்ந்து இவ்வளோ தான் சைஸ் இருக்கும் சீல். நானும் எக்ஸ்கவேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது, ஃபர்மானல் எக்ஸ்கவேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீல் வந்துச்சு. நாங்கள் எதுவும் இவ்வளோ பெருசு இருக்கும் இப்படி இருக்கும்னு பார்த்தா இவ்வளோ தான் சீல்ஸ் இருந்துச்சு. சைஸ் டிஃபர் ஆகும் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி. பட் மேஜர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சைஸ், சீலோட சைஸ். இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து பீட்ஸ்லேருந்து சூது பவளம் சொல்லக்கூடிய கார்னீலியன் பீட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப காமனான பீட்ஸ். கார்னீலியன் பீட்ஸ் எப்போவுமே கிடைக்கும்.
நிறைய இடத்துல வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது ஒன்று ஸ்டேட்டைட் இல்லைன்னா கார்னீலியன் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இது வந்து நம்ம ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுற ஹாபி இருக்குல்ல, ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஹாபிக்குல, அதே மாதிரி லேட் ஹரப்பன் பீரியடில் ஓகே ஒருத்தர் வந்து அதுக்கு முந்தின காலத்தில் இருக்கிற மணிகளை கலெக்ட் பண்ணுற ஒரு ஹாபி இருந்திருக்கு அவருக்கு. ஓகே, இதை வந்து அவர் வீட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு மேபி என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல, எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது இது வந்து லேட் ஹரப்பன் ஃபேஸில் கிடைச்ச ஒரு பாட்ரி. ஆனால் உள்ளே கிடைச்ச எல்லா பாட்ரி பீட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 133 பீட்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த பீட்ஸை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது இந்த காலகட்டத்தில் இல்லை, இது இன்னும் முந்தைய காலகட்டத்தை ஆச்சு. ஸோ இந்த பர்சனுக்கு எப்படி இது கிடச்சிச்சு, இந்த மண் அடுக்கில் எப்படி இது கிடைக்குதுன்னு பார்க்கும்போது இது ஒரு இதுவாக எடுத்துகிட்டு வந்தாங்க. மேபி அவர் வந்து மணிகளை சேகரிக்கிற ஒரு ஆளாக இருந்திருக்கலாம், ஒரு ஹாபி மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. காப்பர் பேங்கிள், டெரக்கோட்டா பேங்கிள்ஸ், ஷெல் பேங்கிள்ஸ், நிறைய இடத்துல ஷெல் பேங்கிள்ஸ் கிடைக்குது. சங்கு வளையல்கள் வந்து ரொம்ப காமனான ஒன்று. நம்மளுக்கு இங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார் மாதிரி கல்ஃப் ஆஃப் கட்ச் என்ற இடத்துல வந்து சங்கு வளையல் கிடைக்கிறது. நான் வந்து என்னோடய எம்ஏ டெசர்டேஷனில் பேர்ல் அண்ட் ஷங்க் ஃபிஷரி இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ற இது பண்ணியிருந்தேன். அப்போது பண்ணும்போது இங்கே கிடைக்கிற இந்த வந்து சங்கு பால் சங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பால் சங்குன்ற ஒரு வெரைட்டி ஸ்பீஷீஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து சங்கு வளையல் பண்ண முடியும். மேஜராக அந்த ஒரிஜினல் வளையல் மாதிரி செய்ய முடியும். அது 2 இடத்துல மட்டும்தான் கிடைக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கட்ச். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்சில் ஒரு இண்டஸ்ட்ரியே இருந்திருக்கு. இந்த ஷெல் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லக்கூடிய இந்த சங்கு வளையல் செய்யக்கூடிய இது ரொம்ப இருக்குது. முக்கால்வாசி ஃபீமேல் ஸ்கெலிட்டன்ஸில் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து ஒரு பேங்கிள் பார்க்கலாம். அது வந்து நம்ம பரியல்ஸ்லேயே நம்மளுக்கு காமனாக கிடைக்கக்கூடிய ஒன்றா பார்க்கலாம். பர்ஃபரேட்டட் பாட்ரிஸ் நிறையா கிடைக்குது. சங்கு இதான் அந்த எக்ஸ்கவேஷனில் இருந்தபோது, பர்மனா எக்ஸ்கவேஷன் இன் ஹரியானா வி டுக் இட். இந்த பரியல் பக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஐ டுக் தட் இமேஜ். இதில் எங்கேயாவது இருக்கும், ஆனால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் மொஹஞ்சதாரோவில் பரியல் சைட் கண்டுபிடிக்கல, எங்கே இருக்குதுன்னு இன்னும் பல தேடல்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ காலையில் பேசும்போது கிம் வந்து சொன்னது முக்கியமானது வந்து இனிமேல் வரக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கான இப்போ இருக்க சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய நகரமாக இருக்குது மொஹஞ்சதாரோ. அது எங்கே முடியுது, இன்னும் தோண்ட வேண்டிய காலகட்டத்தில் இன்னும் நிறையா இருக்கிறதுனால அதோட பாயிண்ட் எங்கே இருக்குது, பரியல் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் இன்னும் சொல்ல முடியல. ஸோ ராக்கிகடி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹரியானா மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய நகரம், அதாவது நம்ம வந்து டவுன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லாமல் இது ஒரு பெரிய சிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு தொலவீரா வந்து நம்மளுக்கு வந்து குஜராத் அந்த இடத்துல கிடைக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஹரியானாவில் கிடைக்குது. ஏன் இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம்னா, மொஹஞ்சதாரோ மாதிரி பெரிய நகரம். ஸோ சின்னதெல்லாம் சொல்ல முடியாது, ஈவன் ஹரப்பாவோட பெருசு. இது ரொம்ப 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 பெரிய நகரமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த ஊருக்கு போனாலே அது வந்து நாங்கள் போகும்போதும் அது வந்து ஒரு கிராமம், எதுவுமே இல்லை, ஒன்றும் பெரிய இதில் ஒரு விவசாய கிராமமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நடந்து போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் மலையில் தான் நடந்துகிட்ருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லோப், அவ்வளோ பெரிய ஆர்கியாலஜிக்கல் செட்டில்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு ட்ரையல் ட்ரென்ச்சு போட்டு எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பரியலில் பார்க்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி அப்படி, இந்த ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி வந்து எலும்புகள் சம்மந்தமான ஒரு ஆர்கியாலஜி. இது ஒரு பிரிவு. இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல நம்ம சொன்ன கலைப்பொருட்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் மூலியமாக நம்மளால் வந்து அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிய வரும். ஆனால் இன்னும் நம்ம எழுத்தை வந்து நம்மளால் படிக்க முடியாதது காரணத்தால் வேறு என்ன மாதிரி விதத்திலலாம் நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ வந்து மனித எலும்புக்கூடுகள் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மனித எலும்புக்கூடுகளை வச்சு அது எப்படி அவங்க இறந்துருக்காங்க, ஏதாவது நோய்கள் இருந்திருக்கா அப்படின்ற பல செய்திகளை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதை தான் முதல்ல ராக்கிகடியில் இதிலேருந்து வந்து கொரியா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இவங்க வந்து இந்த ஆராய்ச்சியை ஆரம்பித்தாங்க. இது டெக்கன் காலேஜ் இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெருசாக தோண்டி இருக்க மாட்டாங்க. ரொம்ப தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கீழடி மாதிரி ரொம்ப ஆழத்துலலாம் தோண்ட மாட்டாங்க, கொஞ்சம் தான் இருக்கும். லெவலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பரியல் இருக்குன்னு எப்படி தெரியும்? இல்லை,
இந்த இடத்துல தான் கரெக்டாக பரியல் இருக்குது எப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்கவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணை வந்து சரிசமமாக நல்லா ஈக்குவலாக எடுத்துருவாங்க. மேலே இருக்க செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு சமமாக ஆக்கிடுவாங்க. சமமாக ஆக்குனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மேலேருந்து ஏரியல் ஃபோட்டோகிராஃபி எடுப்போம். ஏரியல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது எந்தெந்த இடத்துல புதைச்சிருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் மண் கலர் மாறும். ஏன்னா அதை தோண்டி புதைச்சிருப்பாங்க. அப்போது நாங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் அந்த புதைச்ச இடம் வந்து கலர் மாறும். அதை மார்க் பண்ணிடுவாங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்கவேஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரிய வரும் எப்படி வந்து இது வந்து ஒரு பரியல் டைப்கானது. இப்போ நான் வந்து நிறைய அகழ்வாராய்ச்சிகள் முறைகள் இருக்குது. எல்லா இடத்துக்குமே ஒரே மாதிரி முறை பயன்படுத்தாது. இப்போ கீழடி ஏற மாதிரி இடத்துக்கு வந்து வெர்டிக்கல் எக்ஸ்கவேஷன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அடியில் போகணும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்கவேஷன். பரியலுக்கு வெர்டிக்கல் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு விதமான பரியல் இருக்குது. ஸோ இதுக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம கொரோனா காலத்தில் போட்டிருப்பாங்க தெரியுமா, ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஏன் இதை பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம மூச்சு காற்று, கை, இது வேர்வை, இது பட்டால் கூட அந்த டிஎன்ஏ இதுவாகிடும். அந்த டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு. அதனால் இது ஃபுல்லாக மாஸ்க்லேருந்து நம்ம மூச்சு காற்று கூட அந்த எலும்பில் படக்கூடாது. அதே மாதிரி அந்த எலும்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து தான் சாம்பிள் எடுக்க முடியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை எவிடன்சஸ் எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, கொரியாவில் போயிட்டு வரும்போது அந்த ஸ்கெலிட்டன் வந்து கொரியன் டிஎன்ஏவை காட்டிடுச்சு. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்கவேட் பண்ண ஒரு கொரியன் அது ஒழுங்காக இதுவாகலை. ஃபஸ்ட்டு ஒரு இது நடந்துச்சு, மிஸ்மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி பல இதுகள் நடக்கிறதுக்கான சான்றிதழ்னால இது ஒரு ப்ராப்பர் மெத்தட். இது வந்து உச்சி வெயிலில் எடுத்திருந்தது. அதாவது நல்ல சம்மரில் எடுத்து இத்தனை இதை போட்டு தான் அவங்க வந்து அதில் பண்ண முடியும். அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் என்னென்னா எதுக்காகனா, இப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து நம்மளுக்கு சிடி ஸ்கேன் பண்ணும்போது உள்ளே எப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும்ல. இது மாதிரி இதுக்கும் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற போன் எவிடன்சஸ்லையும் சிடி ஸ்கேன்ஸ் வச்சு அதுக்கான அதில் உள்ளே என்னாவது இருக்கா, ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது எலும்பு உடஞ்சது வந்து நேச்சுரலாக உடஞ்சிருக்கா, இல்லை அது வந்து ஒரு 3D அமைப்பு எப்படி இருக்குது, நம்ம கண்ணில் தெரியாததை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது மாதிரி ஏற்படுத்தி இது வந்து ஒரு அமைப்பு ஒரு ஸ்கல்லில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அடிபட்டு தான் இறந்தாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது ஒரு ஸ்கல்லை அவங்க எடுத்து பார்க்குறாங்க இதில். ஸோ இது நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ட பொருட்கள் எப்போவுமே இறந்ததுக்கப்புறம் அந்த வயிற்றில் தங்குறதுனால உள்ளே இருக்க புழுக்கள், நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த புழுக்கள்லாம் இருக்கிறது வந்து எப்போவுமே முட்டையிடும். அதாவது அதுக்கப்புறம் எதுவும் அது இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக முட்டையிட்டு அது அப்படியே வயிற்றுக்குள்ளே இருக்கும். இது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மகரந்த தூள் சொல்லுவாங்க தெரியுமா, போலன் கிரெயின் சொல்லுவாங்கள்ல. இப்போ நீங்கள் அகழ்வாராய்ச்சியில் எப்போவுமே நாங்கள் சாயில் சாம்பிள் எடுக்கும்போது போலன் கிடைக்கும். ஏன் ரொம்ப அதாவது 50 வருஷ காலம் 1,00,000 ஆண்டுகளான இந்த போலன் இது நம்மளுக்கு சாம்பிள்ஸ் கிடைக்கும் அகழ்வாராய்ச்சியில். எப்படி கிடைக்கும்னா, இப்போ நம்மளுக்கு முட்டை ஓடு இருக்குல்ல, அதே மாதிரி போலன் கிரெயின்ஸ்க்கு வந்து நம்ம கண்ணில் தெரியாது. போலன் மகரந்த தூள் ரொம்ப கண்ணில் தெரியாது, மைக்ரோஸ்கோப்பிக் இது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் லேயர் வந்து ஆசிட் ஊற்றினா கூட உங்களால் வந்து இதுவாகாது. அவ்வளோ அது நேச்சுரலாக ரொம்ப திக்கான இருக்கக்கூடியது. ப்ளஸ் ஃபாசிலைஸ்டு ஆன பிறகும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற அந்த எக்ஸும் வந்து ஹார்டாகி அது மைக்ரோஸ்கோப்பிக்காக உள்ளேயே இருந்துடும். ஸோ இந்த சாம்பிள் எடுத்து சயின்டிஃபிக்காக லேபில் அனலைஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரி பேரசைட், என்ன மாதிரி முட்டை, அந்த என்ன முட்டை அப்படின்றதெல்லாம் இது பண்ணி நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஊரில் கிடைச்ச எல்லா இடத்துலையும் இருக்கிற சாம்பிள்ஸ், சாயில் சாம்பிள்ஸ், வெறும் பரியல் எல்லா இடத்துல இருக்கிறதையும் எடுத்து பார்க்கும்போது அவங்களால ஒரு பேராசைட் எக் கூட கண்டுபிடிக்க முடியல. அப்போது அவ்வளோ தூய்மையான நகரமாக இருந்ததுக்கான நம்மளுக்கு ஒரு பெரிய சான்று இது. ஏன்னா வி ஹாவ் அ க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம். நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஏடாகூடமாக எல்லா இடத்துலையும் இல்லாத மாதிரி சேனலைஸ்டு. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும், இப்போ நகரங்களுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் சேனல் வெளியே வரும். நீங்கள் அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வெளியே வந்து அது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும், அதுலேருந்து எங்கேருந்து வெளியேற்றுறாங்க, ஊர்லேருந்து வெளியேற்றுறாங்கன்ற ப்ராப்பரான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம், ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஸ்கெலிட்டன் ரிமைன்ஸ் ரிசர்ச் வந்து நம்மளுக்கு இதுக்கான ஒரு சான்று அமையுது. ஸோ எந்த இடத்துலையும் ராக்கிகடியில் கண்டுபிடிச்ச எந்த இடத்துலையுமே அந்த பேராசைட்டுக்கான முட்டைகள் எங்கேயுமே இல்லை. அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடம் ரொம்ப தூய்மையாகவும் அவ்வளோ அழகான ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்படின்றது சான்றாக நம்மளுக்கு கிடைக்குது. எல்லா பரியல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து
அந்த காலத்தில் நார்த்து சவுத் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அப்படின்ற டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி எலும்புக்கூடுகள் வந்து நார்த்து தலை வந்து வடக்க வச்ச மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இது ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பரியல் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வெறும் பானை ஓடுகள் தான் கிடைக்குது, வேறு எதுவும் இல்லை. அவங்க போட்டிருக்க அணிகலன்கள் கிடைக்கும், இல்லைன்னா பானை ஓடுகள் தான் கிடைக்குது, எவிடன்சஸாகவே கிடைக்குது. ஆனால் இதே காலகட்டத்தை சார்ந்த எகிப்திய நாகரிகத்துலேயும் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெசபொட்டோமிய நாகரிகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரம்மாண்டமான பரியல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரியல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பிரமிடெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ இறந்தவங்களுக்கான இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப பெருசு. நீங்கள் வந்து எகிப்திய நாகரிகமும் மெசபொட்டோமிய நாகரிகத்தையும் சேர்த்தா கூட சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அளவுக்கு வரலை. அவ்வளோ பரந்த நாகரிகமாக தான் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து மக்கள் வந்து இவ்வளோ எளிமையாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த செங்கல் அமைப்பு, செங்கல் கட்டடம், அதுதான் இருக்கிறதுலே அதோட லக்ஸூரியஸான பரியல் இருக்கிறதுலே சொல்ல போனால். மீதி எல்லாமே வந்து சாதாரணமாக இந்த மாதிரி பரி பண்ணி அதுக்கான அவங்களுக்கான இந்த ஈமச்சின்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பானைகள், அவங்களுக்கான உணவுகள் அந்த மாதிரி வச்சு அந்த காலத்தில் புதைச்சிருக்காங்க அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியுது. ஏதோ பெரிய ஒரு கட்டடங்கள்லாம் கட்டி அதுக்குள்ளே புதைச்சதுக்கான சான்றுகள் இது வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ பொசிஷனும் பார்த்திங்கன்னா குப்புற படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன், சைடில் படுத்துக்கிற மாதிரி பொசிஷன், இப்படி நேரில் எப்படி படுக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல பொசிஷனில் நம்மளால் இதை பார்க்க முடியுது. ஈவன் ஃபேமிலி பரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான இது இவங்க பார்த்த எக்ஸ்கவேஷனில் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 இயர்ஸ் உள்ள நிறைய பரியல்ஸ் வந்து இந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் காமனாக நம்ம சொல்லணும். ஆனால் அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் காமனே வந்து 30-35 வருஷம் தான். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க 100 வருஷம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக 2-3 பேர் அப்படின்ற மாதிரி தானே தவிர மேக்ஸிமமே நம்மளோட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இவங்க சொன்னது பிரகாரம் இந்த 70 எலும்புகள் ஆராய்ச்சி செய்யும் போது மேஜராக நம்மளுக்கு கிடைச்ச ஏஜ் லிமிட் வந்து 30-35 உள்ள ஆட்கள் தான் நிறைய பேர் இறந்ததாக நம்மளுக்கு நிறையா கிடைக்குது. இது அவங்க பண்ண ரிசர்ச்சுக்கான ஆர்டிகல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த கப்பல் பரியல் வந்து ரொம்ப முக்கியமான. லோத்தலில் இதே மாதிரி ஒரு கப்பல் பரியல் இருந்துச்சு, லோத்தல்லையும் இதே மாதிரி ஒரு பரியல் சைட்டில் கிடச்சிச்சு. அதுக்கது ராக்கிகடிலையும் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பரியல்ஸில் இந்த மாதிரி நகைகளுக்கான நான் சொன்ன இந்த கார்னீலியன் பீடுன்னு சொன்னல, சூது பவளம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கும். ஸோ இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய அவங்க இது. கையில் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் இருந்திருக்கு. இது அவங்களுக்கான, அதாவது இறந்ததுனால போடப்படலை, ஆனால் அவங்க அணிகளெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அப்படியே புதைச்சிருக்காங்க அவங்கள. ஸோ நம்மளுக்கு இதுக்கான காமனாக நம்மளுக்கு கிடைக்கும். சில நேரத்தில் பிரான்ஸ் கிடைக்கும், சில நேரத்தில் டெரக்கோட்டா கிடைக்கும், சில நேரத்தில் ஷெல்லும் கிடைக்கும். ஸோ வளையல்ன்றது வந்து ரொம்ப காமனான ஒன்று நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க சார். இல்லை, நகரம் பெருசாக இருக்குல்ல, இன்னும் ஃபுல் நகரத்தையும் அவங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இன்னும் அகழ்வாராய்ச்சி செஞ்சுருக்கும் போது இன்னும் அது முடித்ததுக்கு அப்புறம் தானே, பவுண்ட்ரிக்கு அப்புறம் தானே, அதனால் சார். சார் ஆப்வியஸ்லி வென் யூ ஹாவ் அ பரியல் யூ ஹாவ் அ சிஸ்டம் ஆஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கலாம். பட் அதை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ணவும் முடியாது, இது பண்ண முடியாது, அவங்களோட கஷ்டம். ஏன்னா நியாலித்திக் பீரியட்லேருந்து நம்ம பார்த்தா பரியல்ன்றது ஒரு காமனான வரக்கூடியது. எல்லா இடத்துலையுமே வந்து பரியல், இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் இருந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்போ நீங்கள் எஸ்பெஷலி நியாலித்திக்கல் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பரியல்ன்றது ரொம்ப காமனாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த காலத்தில் நியாலித்திக் பீரியடில் வீட்டுக்குள்ளேயே பரி பண்ணுற கான்செப்ட் நம்மளுக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ போக போக நாகரிகம் வளர வளர கல்ச்சர் டெவலப் ஆக பரியல் சிஸ்டம்ன்றது வந்து ஒரு காமனான இதுதான் முறை அப்படின்றது அந்த காலத்துலேருந்து வரதுனால அப்படியே ஒரு இது பண்ணியிருக்கலாம் சார். இல்லை, கண்டுபிடிக்கல. ஹரப்பால இருக்கு, ஹரப்பா சிமெண்ட்ரியே இருக்கு. ஆமாம் சார். சார் அதெல்லாம் இப்போ நம்ம காலகட்டம் சார், அதுதான் சார். இது சார் ஒரே காலகட்டத்தில் இறந்ததா இருக்கலாம், 2 பேரும் ஒரே இதில் இதுவாக இருக்கலாம், நிறைய ஹைப்போதசிஸ் நீங்கள் ஒவ்வொரு ரீசனும் சொல்லலாம். பட் எதுவுமே வந்திருக்கலாம்.
ஸோ ஹைப்போதீசிஸ் மைட் வேரி. நீங்கள் அதுக்கு இல்ல அப்படி ஒரு ஹைப்போதீசிஸ் வந்ததுன்னா அதை எப்படி கவுண்டர் பண்ண முடியாது சார். அதுதான் சார் பிரச்சனை. அதுதான் லிட்டரரி ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு இது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் நம்மளால் வந்து இது பண்ணுறது வரைக்கும் டெசிஃபர் பண்ணுறது வரைக்கும் நிறைய ஹைப்போதசிஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் எப்படி நம்ம இந்த ஹைப்போதசிஸை ப்ரூவ் பண்ணோன்னா இன்னொன்று அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸை நம்ம ஸ்டடி பண்ணும் போது இதுதான் இதுக்கான ரீசனாக இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் சார். எஸ் யா இல்லை, எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு எவிடன்சஸ் எதுவுமே கிடைக்கல. நோ பிளேசஸ் அது மாதிரி. வி ஹாவ் அ கிரானரி, வி ஹாவ் அ கிரேட் பார்க், வி ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அ மோட் இது மாதிரி இருக்குது, ஃபோர்ட் இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஹால்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது சின்ன வீடுகள் இருக்குது, பெரிய வீடுகள், பெரிய ஹால்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்காக இருக்குது. மார்க்கெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா எவிடன்சஸுமே ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நம்மளுக்கு எவிடன்சஸ். ஆனால் இதுக்கான வர்ஷிப்புன்னு சொல்லக்கூடிய எந்த இடமே நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்லை. இது வரைக்கும் பண்ண எந்த எக்ஸ்கவேஷன்லையுமே அதுக்கான ஒரு அமைப்போ அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு இடமோ ஒவ்வொரு இடமும் ஒரே மாதிரி காமனாக நம்மளுக்கு நிறையா கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம இது சிந்து சமவெளி நாகரிகம்னே சொல்கிறோம், பேசிக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் வச்சு. ஆனால் இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. நியோலித்திக் பீரியடில் சார், புதிய கற்காலமில் நிறையா இருக்குது. ஏன்னா காஷ்மீர் நியோலித்திக் பீரியடில் அவங்க சர்க்குலர் பரியல், அண்டர் கிரவுண்ட் பரியலில் வீடே வந்து இதுவாக இருக்கும், அதுக்கு கீழே பரியல்ஸ். இது ரொம்ப காமனான ஒன்று அந்த காலத்தில். ஆனால் இந்த பீரியடில் கிடையாது. எஸ் சார். சார் டைம் பீரியட் சார் எனக்கு தெரியல சார். ஐ டோன்ட் நோ அபவுட் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் இஸ் a ப்ராப்பர் மெகாலித்திக் பரியல். அதாவது பிரான்ஸ் ஏஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு வர்றது அயன் ஏஜ். அயன் ஏஜ் தான் மெகாலித்திக் பரியல், மெகாலித்திக் பீரியட்னு சொல்லுவோம். அதுக்கு வர்றது தான் அந்த பீரியட். ஸோ பிரான்ஸ் ஏஜ் முடிஞ்சிட்டு தான் வருது அயன் ஏஜ் வருது சார். சொல். நாகரிகம்ன்றது ஒன்றே தான் மேடம். ஹரப்பன் நாகரிகம்ன்றது ஒன்று தான். அதில் ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டி தான் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா எல்லாமே. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது ஒரே நாகரிகம். அதில் இதெல்லாம் ஒவ்வொரு சிட்டி. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மதுரை, திருச்சின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஹரப்பான்றது ஒரு நகரம், மொஹஞ்சதாரோன்றது ஒரு நகரம், தொலைவீரா, லோத்தல், இதெல்லாம் அந்த ராக்கிகடிலாம் ஒவ்வொரு நகரங்கள் அதில். ஸோ இது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான காலம். ஸோ இது 3300 கிமு 3300லேருந்து கிமு 1600 1900 வரைக்கும் எடுக்கலாம். 1900 to 1600 வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க, டிக்ளைன் வரைக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம் இது இந்த காலகட்டத்தில். அதுதான். எஸ் எக்ஸாக்ட்லி சார். நாகரிகம் சார், ஆராய்ச்சிகள் இன்னும் அது நடுவில் இருக்கிறதுல நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எல்லாமே நம்ம ஹைப்போதசிஸாக தான் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்ட்ஸ். நம்ம கன்க்ளூஷனுக்கு எப்போவுமே வர முடியாது. இப்போ வரைக்கும் நம்ம இது வரைக்கும் என்னென்னா இது ஒரு புது தகவலாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், சான்றுகளாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு ஹைப்போதசிஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி சான்றுகள் தேவைப்படுது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து எல்லாமே இது வரைக்கும் கிடைச்ச சான்றுகள் தான். இந்த ஃபேக்ட்ஸை தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதோட கன்க்ளூஷன் நம்ம பேச முடியாது. ஏன்னா ஃபேக்ட்ஸ் இன்னும் நம்ம ஜாயின் பண்ண தான் லாஸ்ட் லெவலில் நம்மளால் கன்க்ளூஷனுக்கு போக முடியும். ஸோ ஃபேக்ட்ஸே நான் வந்து ஹாஃபே வச்சுக்கிட்டு என்னால் பேசுகிறது தப்பு இல்லை சார். அந்த இதுக்கு எஸ் சார். டைம் பீரியட் சார், டைம் பீரியட் அங்கேருந்து கீழே. இப்போ அதனால தான் நான் சொன்னேன், தைமாபாத் நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாமே குஜராத்தோடு நிறுத்திடுவாங்க. ஆனால் தைமாபாத்தில் நம்மளுக்கு லேட் ஹரப்பா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வரைக்கும் கீழே வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு டைம் பீரியடில் கிடைச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பண்ண அகழ்வாராய்ச்சிகள் இன்னும் ஒழுங்காக கிடைக்கல நம்மளுக்கு. தாலிகள் எங்கே இல்லை சார், நம்மளுக்கு இதுவாக தான் கிடைக்குது மேஜர் இது. ஆனால் 2-3 இடத்துல எவிடன்சஸ் இருக்கிறதா நான் படிச்சிருக்கேன். நான் டைரெக்டாக எனக்கு இல்லை.
அப்படிலாம் எதுவும் இல்லை சார், எதுவும் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆமாம், அவ்வளோதான். ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே அவ்வளோதான் இந்த காலத்தில். ஸோ இது ஃபுல்லாகவே ஃபேக்ட்ஸ் தான் இது வரைக்கும் பண்ண அகழ்வாராய்ச்சிகள். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே பேசும்போது ஒரு கண்டென்ட்டில் பேசுவோம், பட் இது வந்து ஒரு அகடமிக்கல் ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு என்ன மாதிரி நிகழ்ச்சிகள், என்ன மாதிரி அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க, என்ன மாதிரி பேப்பர் அதில் ப்ரெசன்டேஷனில் ஆயிருக்கு, அதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, அதுக்கான ஒரு இதுவாக தான் நான் இது பண்ணேன். நன்றி. கீழடிக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி நம்ம ரிலேட் பண்ண முடியுமா? Sir, time period again differs ஆகுதுல சார். Okay, which is earliest now? Like obviously இண்டஸ் வேலில இருந்து தான் கீழ வந்திருக்கும். இந்த டைம் வந்திருக்கும். பட் கீழடி இஸ் ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப எடுத்து போறது அபிஷியலா எடுத்து போறது 800 BC வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு கார்பன் டேட்டிங்கோட கரெக்ட்டா 800 BC நம்ம இப்ப ரெண்டுமே நான் சயின்ஸ்ல பேசிட்டேன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சு நம்ம கீழே வரும் அந்த இதில். அப்படியே தான் இருந்திருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்போ நீங்கள் இப்போ உடனே இதையும் நீங்கள் ஹரப்பாவையும் வந்து ஒரே கண்டெம்பரரின்னு சொல்லக்கூடாதுல்ல, டைம் பீரியட் நம்மளுக்கு மாறுது. நம்ம நிறைய இடத்துல அதை இது பண்ணிடுறோம். ஏன்னா ஃபேக்ட்ஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இது கண்டெம்பரரியா இல்லை எந்த காலத்துலேருந்து ஒரு நீட்சியா அப்படின்றத நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சார் அகேன் நான் சொன்னேன், சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரே லைனில் நீங்கள் பார்க்குறீங்க. 2000 வருஷத்து ஆன நாகரிகம், அதை நம்ம கண்டிப்பாக மறந்துடுறோம் எப்போவுமே. ஸோ ஒரு 2000 இயர்ஸ்க்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எலாபரேட்டடான ஒரு பெரிய சிவிலைசேஷன். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் இமேஜ்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ சாரி, நோ ப்ராப்ளம், நான் இங்கே காட்டுறேன் சார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஜிப்டுக்கும் மெசபடோமியாவும் சேர்த்தா கூட இண்டஸ் வேலி லெவலுக்கு வரலை. இட்ஸ் அ வெரி பிக் சிவிலைசேஷன். அப்போது நம்ம சொல்கிறோம்ல, ஒரு சின்ன இடத்துல இருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க இப்போ இருக்கோன்றது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம 2000 வருஷத்தை வந்து ஒரு பாயிண்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம செய்தியை வந்து நம்ம இன்னும் நிறைய கல்ச்சுரல் சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்கியாலஜிக்கலாக பார்த்தா நம்ம வந்து ஒரு லைனில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இது. 2000 வருஷங்களை வந்து இப்போ நம்ம சங்க காலம் சொல்கிறோம், பல்லவர்கள் காலம் சொல்கிறோம், சோழர்கள் காலம் சொல்கிறோம், விஜயநகர காலம் சொல்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் வாழ்ந்த முறையோ அவங்களுடைய கல்ச்சரோ எல்லாமே மாறுபடுது. கரெக்டாக இப்போ பல்லவர் காலத்தில் ஒரு வேறு மாதிரி இருந்திருப்பாங்க மக்கள், சோழர்கள் காலத்தில் வேறு இது. அதே மாதிரி எழுத்து வடிவமும் மாறி இருக்கு. இந்த 2000 கேப்பில் இத்தனை விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதே 2000 அங்கேயும் இருந்திருக்கு. அப்போ அந்த 2000 சிந்து சமவெளி நகரத்தை எப்படி அந்த ஒரு ரிசர்ச் பண்ணணும், அந்த பார்வை ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே என்ன வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கு, அந்த 2000 வருடத்துக்குள்ளே எப்படி பிரான்சஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி கட்டடக்கலை மாறி இருக்கு அப்படின்றது பார்க்குறது ரொம்ப முக்கியம் சார். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல நான் ஃபீல் பண்ணுறேன், அது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கேள்வி ஃபைனலாக. இப்போ மோஹஞ்சதாரோ ஹரப்பன் சைட் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அங்கே எதுவும் இப்போ நடக்குதா பாகிஸ்தான்? இல்லை, ஏன்னா மொஹஞ்சதாரோவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய சைட்டை எக்ஸ்கவேட் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருக்க செங்கல் எல்லாமே அந்த ஊர் கிராமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணதை மூட முடியாது, அவ்வளோ பெரிய சைட் எக்ஸ்கவேஷன் பண்ணதுனால. ஸோ இட் இஸ் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம தான் அதை வந்து அந்த சைட்டே எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். சொல்ல போனால் ஓப்பன் பண்ணதுனால மண்ணுக்குள்ளே இருந்தது வரைக்கும் அந்த சைட் வந்து இட் வாஸ் ப்ரிசர்வ்ட். வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது செங்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ பெரிய நகரம், அவ்வளோ பெரிய சைட் எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு இப்போ அது அவங்களால ப்ரிசர்வ் பண்ண முடியலை. ஓப்பன் பண்ண சைட்டை நம்ம சின்ன சைட்னா டீஸ் போட்டு ஒவ்வொரு செஷனாக மூடிருப்போம். அந்த காலத்தில் ஓப்பன் பண்ணி விட்டது இப்போ பார்த்திங்கன்னா செங்கல் திருட்டுகள் போய்கிட்டே இருக்குது பக்கத்தில் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ சைட் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே பாகிஸ்தானில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது. நன்றி சார், நன்றி.